السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق. صدق الله العظيم. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ஜுல்ஹஜ் மாதத்தினை அடைகின்ற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நசீபாக்கி இருக்கிறான். அதே போன்று எமது ஊரிலும் எமது பல பகுதிகளிலும் இருந்து ஹஜ்ஜுடைய அமலை நிறைவேற்ற செல்கின்ற ஹாஜிகள் புனித மக்கா நகரை நோக்கி சென்றிருக்கிறார்கள். அவர்கள் அங்கு ஹஜ்ஜுடைய அமல்களுக்காக தயார் நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஹஜ் என்பது இஸ்லாத்தினுடைய கடமைகளில் ஐம்பெரும் கடமைகளில் 5ஆம் இடத்தை பெறுகின்ற ஒரு மனித வாழ்வினுடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற ஒரு ஆன்மீக பயணமாகும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான்: وَأَذِّنْ فِي النَّاسِ بِالْحَجِّ يَأْتُوكَ رِجَالًا وَعَلَى كُلِّ ضَامِرٍ يَأْتِينَ مِنْ كُلِّ فَجٍّ عَمِيقٍ. மனிதர்களுக்கு இந்த ஹஜ்ஜுடைய அழைப்பை நீங்கள் விடுங்கள், ஹஜ்ஜுக்காக அழைப்பு விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூறினான். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களாக இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு மூலை முடுக்குகளில் இருந்து இந்த புனிதமான ஹஜ்ஜுடைய அமலுக்காக செல்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆ தான் ஃபஜ்அல் அஃஇதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம். மனிதர்களுடைய உள்ளங்களை அதன் பக்கம் சாயக்கூடியதாக நீ ஆக்குவாயாக. புனிதமான ஒரு இடம், ஒரு புனிதமான ஒரு அமல். நாங்கள் தொழுகிறோம், தொழுகை நிறைவேற்றுகிறோம், ஒவ்வொரு நாளும் அந்த பாக்கியம் கிடைக்கிறது. நோன்பு வருடா வருடம் கிடைக்கிறது, ஜகாத் வருடா வருடம் கிடைக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த ஹஜ்ஜுடைய கடமை அதிகமான மனிதர்களுக்கு வாழ்நாளில் ஒரே ஒரு தடவை மாத்திரம் கிடைக்கிறது. ஒரு மனித வாழ்வையை மாற்றி போடுகின்ற மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பயணம் அது. உள்ளத்திலே ஆசை கொண்டு அது கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு, யா அல்லாஹ், அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக என்ற பிரார்த்தனையோடு இயங்குகின்ற உள்ளங்களுக்குத்தான் அந்த வாழ்க்கையை மாற்றுகின்ற அந்த ஆன்மீக பயணம் கிடைக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ் இருக்கிறதே, லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, சுவனத்தை தவிர அதற்கு வேறு எந்த கூலியும் கிடையாது. அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் அதை கடமையாக்கவில்லை, எல்லா வருடமும் கடமையாக்கவில்லை. ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மகாம இப்ராஹீம் வமன் தഖலஹு கான ஆமினா வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. யாருக்கு செல்வம் இருக்கிறதோ, போகின்ற இயலுமை இருக்கிறதோ, அதற்கான சக்தி இருக்கிறதோ, அவர்களுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். உலகத்திலே வாழ்ந்த பல மனிதர்களை நாங்கள் பார்க்கிறோம், வசதி வாய்ப்புகள் இருந்தும் பாக்கியம் இன்றி மரணித்திருக்கிறார்கள். சில மனிதர்களை பார்த்திருக்கிறோம், எந்த வசதி வாய்ப்புகளும் இல்லாமல் இருந்தும் குறைந்த வருமானங்கள் பெற்று வாழ்ந்திருந்தும் அந்த நட்பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஹஜ் என்பது ஒரு மனித வாழ்வை மாற்றுகின்ற ஒரு ஆன்மீக பயணம். அந்த மனிதன் ஹஜ்ஜிக்கு முன்னால் இருந்த நிலைமையை விட அவருடைய வாழ்க்கையிலே பெரும் மாற்றங்களோடு வருகிறார். நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த தியாகத்தை நினைவு கூறுகின்ற இடம், இந்த பூமியிலே முதலாவது அமைக்கப்பட்ட அந்த மக்கா புனிதமான நகர், நபியவர்களுடைய காலடி பட்ட இடம், அந்த மதீனா நகரம், அந்த பூமிகளிலே அந்த இடங்களிலே அத்தனை அமல்களையும் செய்து ஹஜ்ஜுடைய அமல்களை நிறைவேற்றி அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜை அவர் செய்தார் என்றால் அல்லாஹ் தஆலாவுடைய அத்தனை கூலிகளையும் பெற்று சுவனத்தையும் பெற்று வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய மனிதராக திரும்புகிறார். அதனாலதான் ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன விடயம், ஒரு மனிதர் அவருடைய வாழ்க்கையிலே எப்படி ஒரு குழந்தை பிறந்து அன்று பிறந்த பாலகனைப் போல அந்த ஹாஜி திரும்பி வருகிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜா கயௌமின் வலதத்ஹு உம்முஹு என்று சொன்னார்கள்.
எனவே வாழ்க்கையே மாற்றி போடுகிற அந்த பயணத்தினுடைய பாக்கியம் பெற்ற ஹாஜிகளுடைய அமல்களும் சிறப்பாக நிறைவேற வேண்டும். எமது வாழ்விலும் இந்த நட்பாக்கியம் அதிகம் அதிகம் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் பிரார்த்திப்போம். வல்ல அல்லாஹ் அனைவருடைய நற்கிரியைகளையும் பொருந்திக் கொள்வானாக. எங்களுடைய அத்தனை பிரார்த்தனைகளையும் அங்கீகரிப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.